பியாண்ட் ஹெட்லைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத சேமிப்பு கணக்குகளுக்கு பல்வேறு சலுகைகளை ரிசர்வ் வங்கி அறிவிச்சிருக்கு. நாட்டில் தற்போது அனைத்து பண பரிவர்த்தனைகளும் வங்கியின் மூலமா நடைபெறதால அவங்களுடைய கணக்குகள்ல குறைந்தபட்ச இருப்பு தொகை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு குறிப்பிட்ட பணத்தை அவங்களுக்கான ஃபைனா அந்த பேங்க்ல இருந்து போடுறாங்க. ஆனா ஏழை எளிய மக்கள், அன்றாடம் கூலி தொழிலுக்காக செல்லக்கூடிய மக்கள் வந்துட்டு குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத கணக்குகளை உருவாக்கலாம் அப்படின்னு 2025ல ரிசர்வ் வங்கி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. இது பேசிக் சேவிங் பேங்க் டெபாசிட் அக்கவுண்ட் அப்படிங்கிற அடிப்படையில உருவாக்கப்பட்டுச்சு. இத பொதுவா ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த நிலையில இந்த குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லாத சேமிப்பு கணக்குகள்ல பல்வேறு விஷயங்களை தற்போது ரிசர்வ் வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அது என்னன்னு பார்த்தோம்னா, வங்கிகள்ல எவ்வளவு பணம் வேணாலும், எத்தனை முறை வேணாலும் கட்டணம் இல்லாம அனுப்பலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இலவசமா ஏடிஎம் மற்றும் டெபிட் கார்டு வழங்கப்படும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய வங்கி கணக்குல இருக்கக்கூடிய ஏடிஎம்மோ இல்ல மத்த வங்கியினுடைய ஏடிஎம்லயும் போயிட்டு ஒரு மாதத்துக்கு 4 முறை எந்த கட்டணமும் இல்லாம இலவசமா பணம் எடுத்துக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இந்த கணக்குல அடங்காது அப்படிங்கறத ஆர்பிஐ தெரிவிச்சிருக்காங்க. ஆனாலுமே இந்த ஏடிஎம் கார்டு, செக் புக், மொபைல் பேங்கிங் இது எல்லாத்தையும் அவங்க வச்சுக்கணும்னு வற்புறுத்த கூடாதுங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க அவங்க வச்சிருக்கக்கூடிய சேவிங்ஸ் அக்கவுண்ட ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்டா மாத்தலாம். இதுக்கான நாட்களா வங்கி 7 நாட்கள் வரைக்கும் இதை பரிசீலிக்கிறதுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. ஆனா ஒரு வாடிக்கையாளர் ஒரு ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட்டுக்கு மேல வச்சுக்க முடியாது. அவங்க ஜீரோ பேலன்ஸ் அக்கவுண்ட தொடங்கும் போது இதை எழுத்துப்பூர்வமா அந்த வங்கிக்கு எழுதி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க.